ஹலோ கைஸ், என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க ஒரு குட்டி சின்ன ஒரு மினி வீடியோ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட ஆவி பறக்க இட்லி செஞ்சு வச்சுட்டு சாம்பார் செஞ்சு வச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு போய் உட்காரக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. அதுக்கு இதுக்கு மேலேக்கும் கிழக்கும் நடந்தே நான் ஊஞ்சி போயிட்டேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா துணியும் துவைச்சிக்கிட்டு இருக்கு. துணியும் மிஷினில் போட்டாச்சு. தண்ணி வரும்போதே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். வாங்க பார்ப்போம். தள்ளு 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 தள்ளு. அது எடுக்க முடியாதுங்க, தண்ணி ஃபுல்லாக இருக்குமாம்மா. இவர் இப்படித்தாங்க, நான் சொல்கிறதையே கேட்க மாட்டார். தண்ணி வரும்போது மட்டும் மனுஷன் டென்ஷன் பண்ணுவார் நம்மளைய. இதுதாங்க பைப்பு. இந்த பைப்பில் தான் வந்துட்டு நம்மளுக்கு தண்ணி பிடிக்கணும். ரெண்டு குடம் வைக்கிற அளவுக்கு தான் இருக்கும். இதை தாண்டிலும் என்ன ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின்லேருந்து வந்து நம்மளுக்கு தண்ணி வெளியே போகிறதுக்கு வந்து இந்த ஒரு ஹோல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மிஷின் வந்து நம்ம கீழே வச்சுருக்கிறனால தண்ணி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகாது. பாதி தண்ணி தான் வெளியே போகும். மீதி தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே நான் அந்த பைப்பை கீழே எடுத்து போட்டுருவேன். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கீழே அப்படியே ஸ்டோர் ஆகிடும். இதுக்கு தனியாக நான் ஒரு டவல் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த தண்ணியை நான் எப்படி எடுத்து ஊற்றுறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. சாரிங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காரு தெரியுங்களா? பாத்ரூம் என்னென்ன, ஏன் யார் வீட்லேயும் பாத்ரூம் இருக்காதா? அங்கே ஒரு குடம், இங்கே ஒரு குடம். நீங்கள் தப்பாக நினச்சாதீங்க, இது பிடிக்கிறதே கிடையாது. இப்போ அலாசனம் இல்லையா, அதுக்காக வந்து தண்ணி அண்டா குண்டாலெல்லாம் நிரப்பிட்டு இருக்காரு. அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ட்ரம்மில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த ட்ரம்மில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இந்த ட்ரம்முக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க மாமா. பாவம் பசிக்குதுன்னு சொன்னார் மனுஷன், தண்ணி எடுக்க விட்டுட்டேன். இட்லி ஆயிடுச்சுங்க, அப்படியே இட்லி ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இட்லி செஞ்சுட்டேன். நல்லா ஆவி பறக்க இட்லி இருக்குப்பா. அது போக என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார். இப்போ என்ன பண்ணணும்னா, மேலே போய் நிறைஞ்சிருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரணும். நிறையலைன்னா வீட்டுக்கு வந்துடணும். இல்லைன்னா நிறைஞ்சிச்சுன்னா கீழே போகணும். வாங்க போ, மேலே போய் பார்ப்போம். மேலே இருக்கிற எல்லா வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா மேலேயே ட்ரம்மு வச்சுருப்பாங்க. இந்த 2 ட்ரம்மு வந்து நம்மளோடது. பெரிய ட்ரம் ஒன்று, சின்ன ட்ரம் ஒன்று. ஓ மை காட், நம்ம தண்ணி நிறைய போகுதுங்க. அதனால நமக்கு என்ன ஒன்று தெரியுமா, கீழே குடுகுடும் ஓடணும் ஆஃப் பண்ணுறதுக்கு. இதில் நம்பிடுச்சுன்னா கீழே வந்து நம்மளுக்கு இந்த பைப் மூலியமாக ஒழுகும். பட் ஆனால் இது வந்து நம்ம பக்கத்து 2 வீடு தள்ளி தான் இருக்குது இந்த பைப்பு. நம்மளுக்கு நிறைஞ்ச தெரியாது, மேலே வந்து தான் பார்க்கணும். இதில் ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்ததுலேருந்து இதில் ஃபுல்லாக தாங்க இருக்குது தண்ணி. அதாவது இந்த பெரிய ட்ரம்மில் நம்பி இந்த ஓஸ் மூலிமா சின்ன ட்ரம்முக்கு வரும் தண்ணி. வாங்க மாமாட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நம்ம கீழே போய் ஆஃப் பண்ணிட்டுருவோம். எல்லாத்து வீட்டுக்கும் தனித்தனி பைப் செட் பண்ணியிருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத அளவுக்கு. மேலே தான் துணி காய போடுறது. எல்லாருமே ஆளுக்கு ஒரு கொடி வந்து கட்டியிருக்காங்க. நான் வெளிச்சத்தில் இன்னொரு நாள் கண்டிப்பாக மேலே வந்து காட்டுறேன். தண்ணி மேலே நிறைய போதுமா? பிடிச்சிட்டிங்களா? அவ்வளோதானா? நான் கீழே போய் ஆஃப் பண்ண போகிறேன். அவ்வளோதான், முடிஞ்சு. போதும். நம்மளுக்கு பெரிய ட்ரம்ல என்னைக்கு முடிஞ்சிருக்கு தண்ணி? அது அப்படியே தான் இருக்குது. சின்ன ட்ரம் மட்டும்தான் காலியாக இருந்தது. அதுவும் நிறைய போகுது. நிறைஞ்சிச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. நீங்கள் இது பிடிக்கிறக்குள்ள நிறைஞ்சது. அது பார்த்திங்கன்னா தண்ணி பைப்லேருந்து நம்ம மீட்ரு வரைக்கும் எல்லாமே தனித்தனி தான். தண்ணி கனெக்ஷன் பைப்பு எல்லாமே வந்து தனித்தனியாக தான் வச்சுருக்காங்க. யாருக்கும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. தண்ணி வரும்போது இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த அக்கா வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க வந்து காலிங் பெல் அமுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம போய் கீழே போயிட்டு நம்ம மோட்டர் நம்ம தான் போடணும், நம்ம தான் ஆஃப் பண்ணணும். தண்ணி வந்து அங்கே நிறைஞ்சு வெளியே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற தண்ணி வந்து கீழே வந்து பெரிய தொட்டி கட்டி விட்டுருக்காங்க. அந்த தொட்டியில் வந்து தண்ணி விழுந்துடும். கரெக்டாக நம்ம தண்ணி வந்து 3ஆவது நாள் திருப்பி மோட்ரு போடுவாங்க.
மோட்ரு போடையில் நம்மளுக்கு தண்ணி இங்கே வேணும் அப்படின்னா பிடிச்சி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மோட்ரு போடையில் சொல்லுவாங்க, நம்ம போயிட்டு நம்ம மோட்டரை நம்ம கரெக்டாக போட்டு விட்டோம் அப்படின்னா மேலே டேங்க்கில் வந்து தண்ணி நிறைஞ்சிக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? வாங்க கீழே போய் ஆஃப் பண்ணலாம். நம்ம வீட்டை எப்பவுமே பூட்டி தங்க வைப்போம், ஏன்னா எதுக்கு அப்படி வீடு ஒரு சிண்டி பின்னாடியே வருவோம். இங்கே நெல் சாமி, இங்கே நெல். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இதுதான் நம்ம பைப்பு. நம்ம வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிக்கல. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீடு இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து வரும்போதே அத்திக்கடவு தண்ணி வந்து ஒரு குடம் இல்லாட்டினா 2 குடம் பிடிச்சிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டுக்கு நம்ம போவோம். அவ்வளோதாங்க நம்ம மோட்ரு நிறைஞ்சிருச்சு. சுற்றிருச்சா? எருமா மாடு மாதிரி இருக்கியே, உனக்கு ஏதாச்சும் அருவி இருக்கா? எங்கே போகிறீங்க சொல்லிட்டு போங்கங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். இருக்கிற அத்தனையிலையும் பிடிச்சி வச்சாச்சு. இருக்கிறதே இந்த 3 டப்பு தான். அதுலேயும் பாத்திரம் கிடந்து அந்த பச்சை கலர் இதில் அதையும் கூட்டிகிட்டு அதுலேயும் பிடிச்சி வச்சிட்டிங்க. இப்போ எப்படி நான் அதில் துணி எடுத்து போடுவேன்? மிஷினில் துணி துவைச்சிருச்சு. ஆமாம் பாவம், நம்ம தானே போர் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இருக்கிறீங்களே மாமா, நிஜத்துக்கு சொல்கிறேன் பாரு, மனுஷனே இல்லை. ஆளப்பாரு ஆளு மண்டை சேசி. எனக்கு இப்போ ஏதாவது துணி எடுத்து போடுற கொடுக்கு. இப்படிதான் மக்களே, மனுஷனை எதையாவது ஒன்று பண்ணி டென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பார். நல்லதுக்கு காலமே இல்லை மங்களா. அதுதான் இனிமேல் தண்ணியை பிடிச்சி வைக்க மாட்டேன். என்ன பார்க்க வாங்க அலாசோன்னு எங்கே போய் உட்காடுறீங்க? வெங்காயமே என்னது? வாங்க. எனக்கு தான் மாமா பசிக்குது, அலாசிட்டு சாப்பிட்லாங்க. சாப்பிட்டு அப்புறம் போய் அலாசணும். மனுஷனே இல்லை, சி சாப்பிட்டதுக்கப்புறம் எப்படியாவது அலாச முடியுமாங்க? ஆமாம், இல்லை சாப்பிட்டு தான் அலாசணும். இது நம்ம வீடு மாதிரி கிடையாது. அலாசினதுக்கப்புறம் தண்ணியை வெளியே எடுத்து விடுவேன். அந்த தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதையெல்லாம் தொடச்சி எடுக்கணும். அதுக்கு மேலே நம்ம சாப்பிடணும். வாங்க சாப்பிடுவோம். சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுப்பை ஆஃப் பண்ணணும். ஆனால் இந்த மனுஷன் கொதிச்சு பாதியாக போகிற வரைக்கும் நல்லா சௌகரியமாக அங்கே போய் உட்காந்துருப்பார். என்னது? என்னைக்கு தான் நீங்கள் மறக்காமல் இருக்கீங்க சொல்லுங்கள்? இட்லி வைக்கவா? இட்லி நான் போடல, இப்படியோ வேலை வாங்கிட்டேன். என்னங்க 3 இட்லியா? ஏன் இன்னும் 2 சேர்த்து வைக்க வேண்டியதானே? 3 தான் சாப்பிடணுமா? நான் எடுத்துகிட்டு வாங்க பார்ப்போம். கொஞ்சம் ஊறுகாய் வச்சு கொண்டு வாங்க. இட்லிக்கு ஊறுகாய் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா? என்ன ரசனை இருக்குது உங்களுக்கு? புரியல. தண்ணி வந்தால் மட்டும் நம்மளுக்கு டென்ஷனாக இட்லிக்கு ஊறுகாய் இந்த தோரத்தில் வச்சுருந்த சாம்பார் முழுகிருச்சு. எங்கே என்ன மனுஷன் நீங்கள் இதை கூட கரெக்டாக கொண்டு வர தெரியாதா? கொண்டு வந்து இதை விட கரெக்டாக தங்க உனக்கடா. வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு எப்படி வேலை பார்க்குறேன்னு மட்டும் பாருங்களேன். எத்தனை வேலை இருக்குது தெரியுமா? என்ன பிரியா, ஜாலியாக விளையாண்டுட்டு இருப்பேன். என்ன பதிலவே காணா? போய் நான் கிட்டால எதையாவது எடுத்து எரிஞ்சிருவேன். சும்மா சொல்ல, கோவப்படாத. இருக்கிற எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதில் போட்டிருக்கேன். இதுலேருந்து தண்ணி வெளியே வராதா? விடி உட்காந்து தொடச்சிட்டு கடை. இன்னைக்கு நீ தாண்டி தொலைப்ப. நான் எதுக்கு இந்த போய் குப்புறப்படுத்துருவேன். இப்படிதான் பண்றேன். நிஜமா சொல்றேன். இப்ப பாருங்க, இந்த வீடியோ கடைசியில் நீங்க பாருங்க. எனக்கு எவ்வளவு கஷ்டம். இப்பதானே வயசு முட்டை சோத்த தின்னு குனியும் போது இங்க இட்லி உருண்டே வந்து எப்படி குழப்பி அடிச்சு அதே மாதிரி உருண்டி வந்து வெளியில விழுகும் பாரு. இட்லி சாம்பாரோட புதக்குடு. எப்படி மட்டும் நான் பண்றேன். எவ்வளவு சிரமம் தெரியுங்களா? எனக்கு துவைக்கிறது மட்டும் ரொம்ப சிரமமா இருக்கு. துவைக்கிற கையிலேயே துவைக்கிற மிஷின் தானே துவைக்குது. அது அதிசயம் தான். நான் ஏதாவது நல்லா கேட்டிருக்கேன்.
நான் வீட்டுக்கு போகும்போதே சொன்னேன் 2 கல் எடுத்து வைக்கவா பிரியான்னு கிடக்க வேண்டாம் மண்டையாட்டினேன். நல்லா பார்த்துக்கணும். நம்ம கண்ணுக்கு எதுவுமே அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி நம்மகிட்ட எதுவுமே கண்ணே தெரியாதாச்சே. எனக்கு அக்கறை இல்லை. நான் போய் டெட்மா நான் போய் படுக்கிறேன். நீ வேலையை பாரு. முடிச்சுட்டு சொல்ல. நான் அந்த சிறகடிக்கு ஆசை சீரியல் பார்க்க போகிறேன். பாய். ஒரு வேலை மாட்டார். எதையாவது பேசிக்கிட்டே இருக்க. உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? வேலைக்கு போயிட்டு கொஞ்சமா அக்கறை இருக்கா? சரி ஒன்றும் வேண்டாம். நாளைக்கு நான் வீட்டில் இருந்து வீடியோ எடுத்து எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். நீ வேலைக்கு இல்ல பரவாயில்ல. இல்ல சாரிங்க, என்னைய மன்னிச்சிருங்க. தெரியாம நான் சொல்லிட்டேங்க. மன்னிக்கவே வேண்டாம். நான் மன்னிக்கவும் சாரி மாமா. காலையில பரவாயில்லடா தங்கம், நீயே போடாமா. எப்படியெல்லாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் வீடியோவை பிடிங்கண்ணே. அதுக்கு தான் இந்த பேச்சு பேசுறாரு. வேற எதுக்கு இல்லை. எதுக்கு இவர் இப்படி பேசுறாருன்னு பார்க்குறீங்களா? வீடியோ எடுங்கண்ணே. அதுக்கு இங்கேருந்து லைட்ரு இங்கே லைட்ரு இல்லை, அதனால தானே கேட்குறேன் அப்படின்னு. இங்கே எதுக்கு 7 லைட்டுன்னு ஒரு லைட்டை கழட்டி கொண்டு வந்து இங்கே போட்டு நீயே இடன்ட்டு போகிறாரு மனுஷன். எந்த காஸ்டியூம்ல இருக்கேன்னு பார்க்குறீங்களா? மாமாவோட பெனியன் டிஷர்ட் போட்டிருக்கேன். சுடிதார் தான், அதுக்கு மேலே போட்டிருக்கேங்க. எல்லாம் எடுத்து போட்டாச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வெளியே எடுத்து விடணும். இந்த இதில் தான் வாங்க. தண்ணி இதில் தாங்க எடுத்து விட்டுருக்கேன். ஆனால் முழுசாக போகாது, பாதியோட நிற்கும். அதை வந்து வெளியே எடுத்து விடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வெளியே போகிறக்குள்ள நம்ம இங்கே ஒரு அதாவது கட்டுச்சுவர் அமைக்கணும். கீழே அதை அமைக்க போகிறேன். பாருங்க என்ன பண்ணுறேன் அப்படின்னு. பார்த்தீங்கன்னா இந்த 3 வெப்பன்ஸ் வச்சு தான் கட்டுச்சுவர் அமைக்க போகிறோம். என்ன கட்டுச்சுவர் அப்படின்னா, இப்போ வந்து அந்த தண்ணி அதில் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து வெளியே எடுத்து வைப்பேன். அது முதல்ல இந்த துணியை வந்து அங்கே போட்டுட்டு, ரெண்டாவது இது கொஞ்சம் பெருசு, என் நைட்டி தான் கொஞ்சம் பெருசு. இது வந்து இந்த நேர் இப்படி உள்ள நல்லா தள்ளி விட்டுட்டு, மூணாவது இந்த காடா இப்படி நல்லா விரிச்சு விட்டுட்டு, இதில் வந்து தண்ணி வெளியே போயிடுச்சு. இது வந்து தண்ணி நம்ம உள்ள திருவி விட்டு கழுவி விட்டுறோம். எப்படி இருந்தாலும் என்னோட உதவி இல்லாமல் உன்னால் வீடியோ எடுக்க முடியாது. இந்த கரக கும்பலில் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன பண்ணுற? ஏய் பிளக்கு பிளக்கை பிடுங்கி விடு. பிடுங்கி விட்டு தண்ணி எடுத்துட்டு அப்போ ட்ரையரில் போடு. தண்ணி வெளியே எடுத்துருவோம். எப்படி வரப்போகுதுன்னு முடியாது. இங்கே கொண்டு வாங்க. ஐயா இதுக்கு தான் தானே கட்டினியா? நம்புனியா? இப்போ வீடியோ எடுக்க முன்னாடி நம்புறியா? அதுலேருந்து தண்ணியெல்லாம் இப்போ வெளியே வந்துட்டுருக்கு. அதுக்கு தான் இப்போ இங்கே இந்த துணி போட்டிருக்கேன். இந்த பச்சை கலர் பக்கெட்டில் மாமா பிடிச்சி வச்சுருக்காரு இல்லைங்களா, அந்த பக்கெட்டில் இருந்ததை அதில் தான் வந்து நான் இந்த தண்ணியெல்லாம் பிழிஞ்சு ஊற்றுவேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதெல்லாம் வந்து இப்போ அலாசணும். அந்த தண்ணியிலலாம் அலாசிட்டு ட்ரையரில் போட்டதுக்கப்புறமா திருப்பி ட்ரையரில் போட்ட அந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வெளியே வரும். பாருங்கள், அதையுமே கேப்சர் பண்ணுறோம். அது மேலே ஏறி நின்று தாங்க நம்ம அலாசணும். அப்படி நின்று தான் அலாசிட்ருக்கேன் இங்கே வந்ததுலேருந்து. பேக் பெயின் அதனால தான் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. கைவலி வேறு இப்போ இருக்கிறனால ஒன்றும் நான் துவைக்கிறது அப்படின்னாவே கொஞ்சம் இல்லை, ரொம்பவுமே டென்ஷன் ஆகுது எனக்கு. துவைக்கிறது அந்த நேரம் ஒரு ப்ராப்ளம்னா, இங்கே வந்தோம்னா இது ஒரு ப்ராப்ளம்.
அலாசுறது. ஓ, என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதுலேயும் டப்பு வேறு குட்டி குட்டியாக இருக்குங்களா. பெரிய டப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அத்தை வீட்டில் இருக்குது, ஒன்று மட்டும்தான் நம்ம வீட்டில் இருக்குது. இந்த குட்டி டப்பில் இருந்து நம்ம குட்டி குட்டியாக மாற்றி மாற்றி தான் வந்து இந்த பெரிய டப்புலேருந்து பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக 2 இதுக்கு மாற்றி 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 அலசிக்கிட்டு இருக்கேன். தண்ணியும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, நம்ம நல்லா அலசி நல்லாவே ஃபுல்லாக அலசி காய போடுறதுக்கு தண்ணியெல்லாம் இருக்குது. காய போடுறதுக்கு மேலே இடம் இல்லை. அலசி கொஞ்சம் கொஞ்சம் இடம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இடம் கொஞ்சம் குட்டியாக இருக்குங்களா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பாத்ரூம்குள்ளே, அதுதான் ரொம்ப சிரமமாக போயிடுச்சுங்க. இப்போது எப்படியோ ஒரு வழியாக அலசி முடிச்சிட்டேன். நீ காய போட்டால் சரி, ட்ரையரில் போட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அலசி மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். பெண்டு நிமிந்துருச்சு கொஞ்சம். அந்த தண்ணி வந்து கீழே இதானதுக்கப்புறமா எடுத்து ட்ரையரில் போட்டுக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரையரில் போட்டோம் அப்படின்னா தண்ணி ரொம்ப வெளியே வந்துடும், சமாளிக்க முடியாது. அதனால் வச்சுருக்கேன். நல்லா ஹாயாக உட்காந்து சாரு டிவி பார்த்துக்கிட்டு நல்லா லைல மாதிரி மூஞ்ச சீச்சி சீச்சின்னு காமிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்படி தான் எடுக்கணும் தண்ணியை, நல்லா வளைச்சி விட்டுட்டு எடுக்கணும். ஓகேவா? ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லா துணியும் பார்த்து எல்லாமே வழக்கம் போல் நம்ம இங்கேயே காய போட்டோம். எதனால் வீட்டுக்குள்ளேயே காய போட்டிருக்கேன்னு தெரியுங்களா? மேலே வந்து நம்ம காய போட முடியல, அதனாலேயே வீட்டுக்குள்ளேயே காய போட்டேன். எனக்கு வந்து வேறு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. துணி துவைக்கிற வரைக்கும் ஓகே. பட் ஆனால் அந்த தண்ணியெல்லாம் வெளியே வந்துட்டு அது புரிஞ்சுத்துமோ உண்மையாலுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடும் தண்ணி போயிடும், இந்த சைடு தண்ணி போயிடும். இதில் வர தண்ணி என்ன ஆகுனா கிச்சனுக்குள்ளேயும் போயிடும் ஒவ்வொரு டைமு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு துணி துவைக்கும் போது ஃபஸ்ட்டில் துணி இருந்தால் எப்படா அதை துவைப்பேன் அப்படின்னு இருக்கும். இப்போ துவைக்கணும் அப்படின்னாவே துவைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவ்வளோ ஒரு மைண்டு பிரேக் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி காய போடுறதுக்கு நம்மளுக்கு இடம் இல்லை. மேலே வந்து கயிறு இருக்குது, ஆனால் வந்து அவங்க கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாமா இன்னும் கயிறு வாங்கிட்டு வரலை, வாங்கிட்டு வந்து தரல, அதனால் விட்டுட்டோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம செப்பலெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த சைடு வந்து அடுக்கி வச்சுங்க, அதையெல்லாம் தூக்கி அந்த சைடு போட்டாங்க. திருப்பி அதை தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நம்மளுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற என் மனப்பக்குவத்தை நானாக உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல, இது பரவாயில்ல அப்படின்ட்டு. போன தடவை பார்த்திங்கன்னா இப்போயாச்சும் பரவாயில்ல, துணி கொஞ்சம் கம்மி. போன தடவை துவைச்சது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாய் பெட்ஷீட்டு ஃபுல் எல்லாமே துவைச்சி வீடு ஃபுல்லாக துணி இருந்துச்சு. எல்லா பக்கம் துணியாக தான் கிடந்துச்சு. தூங்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்னஸாக இருந்தது. ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த செவுரு வந்து நம்ம ஜில்னஸ் தான். வேறு என்ன சொல்கிறது, துணி துவைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டமான விஷயமா பிரியா அப்படின்னு கேட்டால் எனக்கு வந்து கையில் துவைக்கிறது தான் வந்து உண்மையானவே பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். மிஷினில் போடுறது அவ்வளோக்கா பிடிக்காது.
நிறைய டைம் முன்னாடி வீடியோல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அங்கே வீட்டில் நம்ம கல் இருக்கும். என்னதான் பேக் பெயினாகவே இருந்தாலும் கீழே கொண்டா துவைச்சி போட்டுருவேன். இங்கே அலாசதுமே நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் அப்படியே போகுதுங்க லைஃப். ஓகே, இந்த விளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோஸ்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கைஸ். டாடா, நெக்ஸ்ட் ஒரு விளாகில் பார்க்கலாம். See you guys.